ஹலோ மக்களே, குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு ஃபன் வித் கபி. ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்சோவில் இருக்கேன். ஸோ நைட்டு ஒரு 10:30. ஸோ பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பயங்கர வைபாக இருக்கும் வார்சோ. என் பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங், இது பேர் வந்து பேலஸ் ஆஃப் கல்ச்சர். இது வந்து ஒரு பழைய ஆர்கிடெக்சர் பில்டிங். இது வந்து ஒரு நேஷ்னல் மியூசியம் ப்ளஸ் ஒரு மானுமெண்ட். மேலே இருந்து பார்த்தா ஒரு 360 டிகிரி வியூ ஆஃப் த சிட்டி தெரியும். வார்சோ வந்து ஒரு கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால இந்த சிட்டி எப்போவுமே வந்து ஒரு ஹாப்பனிங்காகவே இருக்கும். லைக் நைட் ஒரு 11 o'clock கூட பார்த்தீங்கன்னா ஏதோ சாயங்காலம் 8 o'clock மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து பீப்புள் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் வார்சோ இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் ஆல் த ஸ்கை ரைஸ் பில்டிங். பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஸ்கை ரைஸ் பில்டிங்கு. இன்ஃபேக்ட் வந்து வார்சோ வந்து World War IIல கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆன ஒரு சிட்டினா வந்து ஒரு போலண்ட் சிட்டினா அது வார்சோ. இந்த சிட்டியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்சிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் நம்மளோட இது 3rd ஷோ முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ வார்சோ. Thank you so much for all the memories you've given. Warsaw is always close to my heart. இன்னைக்கு ஷோ நல்லா போச்சு. ஸோ நம்ம அடுத்த பிக் ஷோ இஸ் இன் Gdansk. Gdansk is also very special to me. ஏன்னா அந்த சிட்டி தான் நான் வந்து 5 வருஷமாக இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கை ரைஸ் பில்டிங்னா இதுதான் அந்த ஸ்கை ரைஸ் பில்டிங். ஒரு ஹோட்டல் பாருங்கள், நோவாட்டல் ஹோட்டல் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. நான் சொன்னேன்ல, வார்சோ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்கை ரைஸ் பில்டிங்னு. அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டை தான் நம்ம பார்க்குறோம். நோவாட்டல் ஹோட்டல், இது ஒரு கம்பெனி. அண்ட் வாவ், இட் இஸ் ஜஸ்ட் வாவ். அது நைட் டைமில் வார்சோ பை நைட் அது வந்து பர்டிகுலராக பயங்கர சென்சேஷனாக பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது. நைட் 11 o'clock மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 24 hours பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ இது வந்து சாம்சங்கோட பெரிய பில்டிங்கு. அப்புறம் இது ஒரு ஹோட்டலு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ். ஓ மை காட், வார்சோ இஸ் ஸோ அமேசிங். சென்டர் ஆஃப் கல்ச்சர். ஸோ நம்ம இப்போ ஸ்டேஷன் போகிறோம். அதுக்கு அடியில் வந்து ஒரு சப்வே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி சென்டர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இஸ் ஒரு டச்சிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இது எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, போலண்டில் பயங்கர ஃபேமஸ் ஆனது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஷவர்மா. இங்கே வந்து கெபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டோனர் கெபாப் மாதிரி தான் நம்ம ஊரில். யா தேங்க்யூ. ஸோ எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது நைட் 11 o'clock. கெபாப் ஷாப்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்கர் அண்ட் ஹாட் டாக் ஷாப் ஒன்று இருக்குது. கெபாப் இல்லாமல் இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே இல்லை. எப்படி இது வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஊர் ஷவர்மா தான் இங்கே வந்து கெபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஸோ வைப்ரண்ட் ஈவன் அட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நடக்கிறது தான். ஸோ சிங் பாட்டு பாடுவாங்க, காசு போட்டு போவாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது எனக்கு வார்சோ வர்றது எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் வந்து எப்போவுமே பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த டால் ரைஸ் பில்டிங்ஸு. இது வந்து எங்கேயோ நம்ம ஒரு நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் வார்சோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்சோவோட ரயில்வே ஸ்டேஷன் அது கரெக்டாக சிட்டி சென்டரில். அது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது. அது ஒரு மாலுக்குள்ளார ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாலு, அது கனெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, காண்டினென்டல் ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ வார்சோ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். சாம்சங்கோட ஒரு பில்டிங்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வார்சோ வந்து இவ்வளோ எமோஷன் ஆனது இன்றைக்கி தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஷோ இங்கே நடந்திருக்கு. ஒரு டெஸ்ட் ஷோ இருந்தாலும் ஒரு நிறைய மக்கள் வந்தாங்க.
சப்போர்ட் பண்ணாங்க, டிக்கெட் வாங்கி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து வார்சா சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே வந்து நிறைய பேர் ரேசிசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. as long as you are good, you are safe. லேடிஸ்க்கெலாம் யாரும் எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ன பசங்க, பெரியவங்க பாருங்கள், பசங்க எப்படி நைட்டு வந்து ஒரு வெட்னஸ்டே நைட் மாதிரியா இருக்குது. ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேசினோ, இந்த சூதாடுற கிளப்பு, அங்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. ஸோ இது வந்து இன்னொரு வார்சாவோட ஷுருட்மிஸ்சே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சவுத் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நிறையா இந்த லோக்கல் ட்ரெயின்ஸு, மெட்ரோ இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம போக வேண்டியது வந்து வார்சா சென்ட்ரல் ஸ்டேஷன். நம்ம திருச்சி, சென்னை மாதிரி வார்சா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். ஸோ யாரும் இல்லை, ஹலோன்னு கூப்பிட்டாங்க, ஆனால் யாரும் நம்மளை கூப்பிடல. ஆனால் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் வார்சாவில் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் வராங்க, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ பல பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் வாழ்க்கைக்காக ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம we cannot question anyone's லைஃப்பில். ஸோ அப்படியே போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நைட்டில் கூட பாருங்கள் எவ்வளோ பிரேவாக பொண்ணுங்க உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க வார்சா. திஸ் இஸ் வார்சா. ஒரு வைப்ரண்ட்டு, எந்த பிரச்சனையுமே இல்லை. நைட்டு 11 o'clock மாதிரியா இருக்குது. ஹஸ்லிங் பஸ்லிங் எல்லாமே போயிட்டே இருக்குது. வார்சா இஸ் அமேசிங். வார்சா இஸ் சூப்பர் கூல்ங்க. ஸோ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் நெருங்கிட்டோம். இன்னும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 30 minutes இருக்குது ட்ரெயினுக்கு. ஸோ போகிறோம். இங்கே சில ட்ரங்கன் பீப்புள் இருக்காங்க. பட் லெட்ஸ் நாட் கெட் இன்டு ட்ரபிள் வித் தட். ஸோ இப்போ நம்ம வார்சா ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் தான். பட் வந்து இப்போ 11:30ங்கிறதுனால எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே ஒரு காஃபி ஷாப்பு, செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ வார்சா பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாம் சில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 24 hours guarded by security. 24 hours ஷாப்ஸ் இருக்கும் உள்ளார. சில ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து எத்தனை மணி நம்ம ட்ரெயின் 11:30 டிபார்ச்சர் கிளாஸ் காப்போரோம்பா கூர்னா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். ஸ்டேஷன் எவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டேஷன் வார்சா சென்ட்ரல். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸோ we gonna go into the train. இதில் வந்து ஹைலைட்டான விஷயமே வந்து என்னென்னா நிறைய ஃபாரினர்ஸ் வரதுனால இங்கே வந்து அந்த சிம் கார்டு விற்கிற இது எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு கன்வீனியன்ஸ்னால் அது வந்து வார்சா தான். ஸோ எஸ்கலேட்டரில் போகிறோம், போய் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இறங்குறோம். இறங்கிட்டு மிச்சதாக பேசுவோம். எக்ஸாக்ட்லி பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்திருக்கோம். சம் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் பேட். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். இப்போ நம்ம வந்து வார்சா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ ரோபோட்டிக்ஸோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் இருக்கான்ல காஃபி போட்டு தருவான், காஃபி போடுறதுக்குன்னே ஒரு மெஷின் வச்சுருக்கிறது வந்து இங்கே மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொபாட்டிக் கண்ட்ரோலர். ஸோ ஏஐ கப்புள் வித் சம் ரொபாட்டிக் மெக்கானிசம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தா மெனுவில் இருக்க ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி காஃபி, லெமனேட், மில்க் ஷேக், பெப்சி, கிட்ஸுக்கான காஃபி எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பென்சர் மிஷினும் இருக்கும். வாட்டர், சிப்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஜென்ரலாக வந்து வெளியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஸ்டேஷனுங்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வார்சா. அண்ட்
பார்த்தீங்களா சம்மர் வந்துருச்சு, எல்லாமே சைக்கிள் வச்சுட்டு இருக்காங்க. ஈவன் அட் நைட் வார்சோ இஸ் அமேசிங். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறவங்க, காதலர்கள், இளம் ஜோடிகள் எப்படி இருக்குது. நம்ம தான் தனியாக இருப்போம் எப்போவுமே, யாரு கூடயும் சேராமல். ஏன்னா நமக்கு இந்தியாவில் ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம ஒரு மாதிரியே நிறைய உட்காந்துருப்பாங்க ட்ரெயினுக்காக. சில சமயம் ட்ரெயின் லேட்டாக, முக்கால்வாசி டைம் இங்கே வந்து ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்துடும். பட் சம்மரில் வந்து நிறையா சம்மர் அண்ட் வின்டர்ஸ், பீக் வின்டர்ஸில் வந்து நிறையா டிலே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயினை ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான்.